வணக்கம். நான் உங்கள் தமிழ். என்னது, எஃப்டியை விட அதிக வட்டி தர 5 போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீமா? இது நல்ல ஸ்கீமாச்சே. 1ல இருந்து 5 வருடம் டெபாசிட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 6.9% இருந்து 7.5% வரைக்கும் கிடைக்கும்னு பாத்துக்கோங்க. அடுத்து, இதில் குறைந்தபட்சம் 1000 அதிகப்படியான அளவு எதுவும் இல்லை. இது கவர்மெண்ட் ஸ்கீம்ல 100% நம்பிக்கையா டெபாசிட் பண்ணுங்க. இரண்டாவதா நாம் பார்க்க இருப்பது சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். 60 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு சேமிப்பு திட்டமாகும். இதில் நல்ல வட்டி தருகிறார்கள். 8.2%. இதில் குறைந்தபட்சம் 1000 அதிகப்படியான அளவு இல்லை. இது குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கணக்கிடப்பட்டு வட்டி வழங்கப்படும். அடுத்து நாம் காண இருப்பது மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதில் 1 5 வருடம் கணக்கு வைக்கப்படும். இதில் 7.9% வட்டி வழங்கப்படும். இதில் குறைந்தபட்சம் 9 லட்சம். ஜாயிண்ட் அக்கவுண்டாக இருந்தால் 15 லட்சமாக டெபாசிட் செய்ய வேண்டும். மாதம் மாதம் சேவிங்ஸ் அக்கவுண்டில் வட்டியை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து நாம் காண இருப்பது சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இது முழுக்க பெண்களுக்கான ஸ்கீம். ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த ஸ்கீமை பயன்படுத்தலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2%. இது அதிகப்படியான வட்டியாகும். இதில் குறைந்தபட்சம் வருடத்திற்கு 250 அதிகப்படியாக வருடத்திற்கு 1.5 லட்சம் வரையில் டெபாசிட் செய்யலாம். இறுதியாக நாம் பார்ப்பது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட். இது யார் வேண்டுமானாலும் ஓபன் செய்யலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7%. மினிமம் அமௌண்ட் 1000 அதிகப்படியான அளவு இல்லை. இதில் டெனூர் பீரியட் 5 வருடம் லாக் பீரியடாக கணக்கிடப்படும். நான் கூறிய அனைத்தும் தெளிவாக புரிந்தது என்றால் எனது சேனலை லைக் செய்யுங்கள். நீங்கள் பயன்பெற்றது போல் அனைவரும் பயன்பெற வேண்டுமென்றால் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள எனது தமிழ் டாக்ஸ் சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.